திருச்செந்தூர் முருகனின் 2ஆம் படை வீடு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில். அசுரரை வென்ற இடம், முருகனின் பாதம் பட்ட பூமி. இந்த பூமி அவ்வளோ ஒரு புண்ணியமான பூமி இது. இந்த கோயிலை கட்டினவங்களுக்கு முருகனை நேரில் வந்து தன் கையால் தங்க காசு வழங்கிய இடம். உங்களுக்கு எவ்வளோ வேணால் கடன் இருக்கலாங்க. இல்லை சார், இந்த கடன்லேருந்து என்னால் மீளவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் மடிப்பிச்சை எடுக்க உங்கள் கடன் தீருங்க. இது சத்தியமான உண்மை. நீங்கள் வந்து இந்த கோயிலில், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை மடிப்பிச்சை எடுக்க விட மாட்டார் முருகர். அப்படி உங்களை எடுக்க வச்சுட்டாருன்னா உங்கள் கடன் தீர்ந்து போச்சுன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நாழிக்கிணறில் குளிக்கணும். கண்டிப்பாக கடலில் குளித்து அதுக்கப்புறம் நாழிக்கிணறில் குளித்து மடிப்பிச்சை எடுக்கணும். எடுத்திங்கன்னா படிப்படியாக உங்கள் கடன் தீரும், உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா கண்கூடாக நான் பார்த்துருக்கேன் இந்த கோயில் என்னென்ன நடக்கும்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக இந்த கோயிலுக்கு மாதம் போயிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச போதெல்லாம் நான் மடிப்பிச்சை எடுத்து தான் இருக்கேன். என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் மடிப்பிச்சை வந்து உச்சக்கட்ட பரிகாரம்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பரிகாரம் பண்ண மடிப்பிச்சை எடுக்கும் கண்டந்து வர கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூவே ஜாஸ்தி. அன்றைக்கி அந்த கண்ணீர் வந்து உங்களை அடங்கி, அதாவது உங்களுக்குள்ளே இருக்க திமிரையும் உங்களோட இருக்க ஆணவத்தையும் அப்படியே அடக்கி உடக்கி முருகன் நிற்க வைப்பார். அது இறங்க உங்கள் ஆணவமும் உங்கள் திமிரும் நான்ற எண்ணமும் அடங்கின அப்புறம் தான் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். ஆனால் அது மாற நேரமாகும். நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும்.